ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ குருபியோ நம. உலகம் யாவையும் தாமள வாக்கலும் நிலை வெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலைகளா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. உலகலாம் உணர்ந்து ஒதற்கரியவன் நில உலாவிய நீழ்வழி வேணியன் அலைகள் ஜோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அப்படின்னு இந்த பாடல் எல்லா சுவாமிக்கும் பொருத்தமா இருக்கிற மாதிரி இருக்கு. கடவுளுடைய பேரே சொல்லாத மாதிரி அது வெறும் அப்படி ஊடகமா சொல்றாங்க. அந்த உலகையும் படைத்தும் காத்தும் அழித்தும் கிரிபவராம் அப்படின்னு சொல்லி அபிராம் பெற்றோட சொல்லு எல்லாம் தானே தான் ஒருத்தர் தான். யாருன்னா அது அம்பாளாம். அது அவரை பொறுத்த வரைக்கும் சாஸ்திரத்துல ஈடுபட்டதுனால எல்லாமே அவர் சக்தியா இருந்து இவருக்குள்ள இருந்து எல்லாத்தையும் பண்ணா அப்படின்னு அவர் சொல்லிடுவார். இன்னும் எல்லாமே அந்தந்த இது சொல்லும் போது சொல்லக்கூடிய வாழ்க்கை ஒரு அனுபவம் அவளுடைய வாக்கு இது அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எல்லாம் அந்தந்த காலகட்டத்துல கரெக்டா தான் படும். திருமூலர் கூட சொல்ற, உள்ளத்து ஒருவனை உள்ளுரு ஜோதியை உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை உள்ளமும் தானும் உடனே இருக்கணும் உள்ளம் அவனை உருவறியாதே அப்படின்றார். ரொம்ப சுலபமா அவன் என்ன பண்றான்னு உள்ளத்துக்குள்ளேயே இருக்கான். நம்ம மனசுக்குள்ளேயே தான் இருக்கான். அந்த உள்ளுக்குள்ள இருக்கிறத விட்டுட்டு நம்ம வெளியில எல்லாம் தேடிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? அப்படி ஜோதி ஸ்வரூபமா உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த உள்ளத்து ஒருவனை, உள்ளத்தோடு ஒன்றி இருக்கக்கூடிய அந்த ஒருவனை உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா இறைவன். இந்த தமிழ் பார்த்தா 3000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தமிழ் இப்ப இருக்கிற தமிழ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குதுல. உள்ளம் விட்டு விட்டுட்டு நம்மளுடைய உள்ளத்தை விட்டுட்டு ஒரு அடி கூட வெளியில நீங்க மாட்டான். அவன் உடம்புக்குள்ளேயேதான் இருப்பானா. அது அந்த உடம்பை விட்டு வெளியில வரணும்னா அவன் ஒரு அடி தாண்டினாதான் வெளில வர முடியும். அந்த ஒரு அடி கூட நீங்காமல் எப்போதும் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே உறைந்திருக்கிறான். அதனால நம்ம என்ன பண்றோம்னா அந்த உள்ளமும் தானும் உடனே இருக்கணும். அவனும் சரி இந்த உள்ளமும் சரி ஒன்றா இருந்தாலும் கூட உள்ளம் அவனை உருவறியாது. நம்ம மனசு இருக்க பழா போன மனசு அது எதையோ எல்லாம் நினைச்சுன்னு இருக்குமே தவிர அவனை பத்தி நினைக்காது. நம்ம உள்ளத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய அவனை பத்தி சிந்தனையும் பண்ணாது. அவன் எப்பேற்பட்டான், அவனுடைய பெருமையெல்லாம் எத்தனை காவியங்கள்லாம் எடுத்து உரைக்கின்றன, எத்தனை முனிவர்கள் கவிஞர்கள்லாம் அதை பாடியிருக்கா. புலவர்கள்லாம் அந்த எம்பெருமானுடைய ஒரு பெருமையை பற்றி சொல்லாத புலவர்களே கிடையாது. அது பெருமாளே ஆனாலும் சரி பெருமான் ஆனாலும் சரி. அவன் அம்மான்கிறாய் அவன் எம்மான்கிறாய் இல்லையா? 2 பேரை பத்தியும் பாடாதவர்களுக்கு 2 தான். அதாவது ஒன்னே பரபிரமம், அதை 2ஆ பார்த்தா இப்படி ஒருத்தர் பார்த்தா அப்படி ஒருத்தர் பார்த்தா. ஒரு காசு தான் அதுக்கு முன்பக்கம் பின்பக்கம்னு இருக்கு. ஒரு நாள் தான் அதுக்கு இரவுன்னு இருக்கு பகல்னு இருக்கு. இப்படி 2ஆ இருக்கிற மாதிரி பகவானையும் 2 ரூபமாக அவ வழிபட்டா. அவ சௌரியத்துக்காக வழிபட்டான்னு நம்ம எடுத்துக்கலாம். இவ என்ன சொல்றாருன்னா அப்பேற்பட்ட இறைவன் என்ன பண்ணுவார், அவருக்கு என்ன அப்படி ஒரு சாமர்த்தியம் நம்ம எல்லாரும் கும்பிடுற அளவுக்கு அப்படிங்கச்ச 8 திசையும் எரிகின்ற காற்றோடு வட்ட திரையனால் மாநிலம் ஆகாயம் ஒட்டி உயிர்நிலை என்னும் இக்காயப்பை கட்டி அவிழ்ப்பான் கண்ணுதல் காணுமே. எப்பேற்பட்டவன் தெரியுமோ? 8 திசைகளிலும் வீசுகின்ற காற்று அந்த உலகத்தையே அப்படியே வட்டமா சுத்தி வரக்கூடிய நீர். ஏன்னா தண்ணீர் தானே 75%. உலகம் பூமிங்கிறது 25% தானே இருக்கிறதா சொல்ற. காற்று ஆகாய வழியில அது பாட்டு இஷ்டத்துக்கு தெரிஞ்சுட்டு இருக்கு, கட்டுப்பாடே இல்லாத தெரியறது. நீரானது இந்த உலகம் முழுக்க சுத்தின்னு இருக்கு. அது நெருப்பு, அதனுடைய பவரை பத்தி சொல்லவே முடியாது. ஜோதியா இருக்குது. அது என்ன வேணாலும் பண்ணும், எதை வேணாலும் அழிக்கும், எதை வேணாலும் வாய்விக்கும். அப்புறம் பெரிய மண் இந்த பூமி. இப்ப என்ன ஆயிடுச்சு? ஆகாயம். இந்த அத்தனையும் சேர்ந்தா பஞ்சபூதங்கள் ஆயிடுச்சு. அண்டத்துல அந்த பூதங்களால் ஆனதுதான் இந்த பிண்டமான சரீரம் அப்படின்னு எல்லாரும் சொல்றோம். இப்படி ஆகாசம், காற்று, அப்புறம் நெருப்பு, அப்புறம் நீர், அப்புறம் நிலம், இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் ஆனதுதான் இந்த உடம்பும். இந்த உடம்பு இந்த பஞ்சபூதங்களாக ஆக்கி இந்த உயிரை அதுக்குள்ள வாழக்கூடிய இருக்கக்கூடிய புறம்பை எடுத்து குடிப்புக்கு ஆவி இந்த உடம்புக்கு கொடுத்துருக்கிற லீஸ்ட் பீரியடுக்காக அந்த உயிரானது இந்த ஆத்மா ஆனது இந்த உடம்புக்குள்ள இருக்கு. இந்த உடம்ப சுருக்கவும் செய்யலாம், பெரியவும் வைக்கலாம், வளர்ந்துட்டே போறது. அதுதானே சொல்றா இல்லையா? இருக்கிறது அஸ்தி, அது ஒரு 5 சொல்லுவாங்க. என்ன சொல்றா? இருத்தல், வளர்தல், அப்புறம் மறைத்தல், தேய்தல்,
அதுக்கப்புறம் அழித்தல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவா. அந்த பஞ்ச கரணம், பஞ்சீகரணம், பஞ்ச கரணமா இல்ல அது என்னது, எப்படி அது? சம்ஸ்கிருதத்துல வந்து ஷட்பாவ விகாரங்கள்னு சொல்றோம், 6 சொல்றோம். அஞ்சு இல்லையா? அஞ்சு இல்லையா? அது இல்ல அஞ்சு 6. அஞ்சு விதமானது அதான் இருக்கு. அ, இருக்கிறதுல இருந்து அது வளர்றது, வளர்றதுல இருந்து அப்புறம் வந்து தேயறது, அப்புறம் மறையறது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது அதுல மாதிரி வர்த்தத்தை ஜாயதே, அஸ்தி. ஆமா, முதல்ல அஸ்தி. ஜாயதே ஜாயத்தை. அஸ்தி, ஜாய. ஜாயத்தை பிறக்கிறது, அஸ்தி இருக்கிறது, அதுக்கப்புறம் வர்த்தத்தை வளர்கிறது, அபக்ஷீயத்தை இல்லை பரிணமத்தை, பரிணமத்தை மாறுதலை அடைகிறது, அப்புறம் அபக்ஷீயத்தை அழிவை அடைகிறது, டிக்ளைனிங், அதுக்கப்புறம் நஷ்யதி. டோட்டலா முடிஞ்சு. அதேதான் தமிழ்ல சொல்ற வந்து அஞ்சு அப்படின்னு எடுத்துக்கிறா. படைத்தல், படைக்கப்படுதல், படைக்கப்படுதல் இருக்கு, இருக்கப்படுறது மாறுதல்கள் அடையிறது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தேயறது, ஒரு நாள் அழிஞ்சு போயிடுது. அஞ்சு. அந்த பஞ்சகத்திய பராயணம்னு சொல்றோம். அம்பாளை சொல்லும்போது கூட இந்த 5 காரியங்களை செய்யறதா சொல்றாங்க. அப்படி இந்த உடம்ப விரிவாகவும் ஆக்குறது, கடைசியில சுருக்கவும் செய்யறது, ஒரு நாளைக்கு அழிக்கவும் செஞ்சுடுறது. இப்படி என்ன பண்றான்னா யார் பண்றான் அப்படின்னாக்க அதுதான் இந்த பரமேஸ்வரன், அந்த சிவன். அந்த சிவன் யாருன்னா கண்ணுதல் கடவுள். கட்டி அவிழ்ப்பான் கண்ணுதல் காணுமே. இப்படி எல்லாத்தையும் இந்த காயப்பையை, காயம்னா உடம்புன்னு அர்த்தம். காயமே இது பொய்யடா காற்றடைத்த பொய்யடான்னு ஒரு பாட்டு கூட உண்டு. அதாவது காயமே இது பொய்யடா, அந்த உடம்பு இருக்க இது நிலையே கிடையாது, ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். இது வந்து ஸ்திரம் நெஞ்சில் இருக்காத, இன்னைக்கு இருக்கு, மாறிண்டே இருக்கும், வளர்ந்துட்டே இருக்கும், தேஞ்சிட்டே இருக்கும், ஒரு நாள் இல்லாதையே போயிடும்டா. நமக்கு முன்னோர்கள் எல்லாம் கூட அப்படிதான் இருந்து போயிட்டா எல்லாரும். அதனால நிலையா நினைக்காத, இது வெறும் பை, ஒரு பலூன் மாதிரி, காற்றடைச்ச பை. பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஒரு பலூனுக்குள்ள காத்து அடைச்சு வச்சுட்டு ஒரு சின்ன ஊசியா ஒரு குத்து குத்தினோம்னா மொத்த காத்து வெளில போயிடும். ஆனா இந்த பிராணம்னு சொல்லக்கூடியது இந்த உடம்புல நவத்வாரங்கள் இருந்தா கூட அது உள்ள போயிட்டு வெளில வந்து, உள்ள போயிட்டு வெளில வந்து, அது பாட்டு என்ன 105 வயசு இருக்கிறவாளுக்கும் 130 வயசு இருக்கிறவாளுக்கும் அது பிறந்த நாள்ல இருந்து கடைசி நாள் வரைக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறது யாரோட செயலாள அப்படின்னு. இது எல்லாம் அவிழ்ப்பான் கண்ணுதல் காணுமே. கண்ணுதல், நுதல்னா நெற்றி, இந்த நெற்றியில கண்ணுடையவன். வானுதற் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்து ஐந்து பேணுதற்கண்ணே எம்பெருமாட்டியை அப்படின்னு அபிராம் பெற்ற சொல்றார். அம்பாளுக்கும் வந்து நெற்றியில கண் இருக்கான். பரமேஸ்வரனுடைய ஒரு அம்சம் தானே, உடல்ல பாதி இல்லையா, அதனால அவளுக்கும் நெற்றியில கண் இருக்குன்னு. இந்த கண்ணையுடைய நெற்றியிலே கண்ணையுடைய அந்த பரமேஸ்வரன் இருக்கானே, அவன் தான்ப்பா எல்லாத்தையுமே பண்றாத நினைச்சுக்கோ அப்படின்னா. இது சொல்றதுக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு சிந்தனை வந்தது. அதை அப்படியே நான் கலந்துக்கிறேன். எனக்கு அந்த அளவுக்குலாம் பாட வராது. இந்த ஏதோ ஒரு சுருட்டி அப்படிங்கிற ராகத்தை வர மாதிரி என்ன மனசை சுருட்டணும் அப்படின்றதுக்காக சுருட்டிங்கிற ராகத்துல வந்து சின்ன ஒரு இது பண்ணியிருக்கேன். இதோட இந்த நிகழ்வை நம்ம ஆரம்பிக்க போறோம். சிவ 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 என சிந்தித்திரு பார்க்கு சித்தம் தெளிந்த சிவ ஞானம் சித்தி கூபி பவ வினையகலவும் படுதுயர் நீங்கவும் அவனடியல்லால் அருமருந்திலையே. சிவ 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 என சிந்தித்திரு பார்க்கு சித்தம் தெளிந்து சிவ ஞானம் சித்திக்குமே. நால்வர் போற்றி துதித்திட்ட நாயகன் நால்வர்க்கு ஆலடி அருளுரை தந்தவன் நால்வகை நெறிதனை அகித்து மகிழ்பவன் நால்வரை உரைபவன் நமச்சிவாயனை. சிவ 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 என சிந்தித்திரு பார்க்க சித்தம் தெளிந்து சிவ ஞானம் சித்தி அப்படின்னு ஒரு சின்ன பாடல். இது வந்து சிவ 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 ராதா அப்படின்னு சொல்லி ஜகராஜ சுவாமி பாடியிருக்கார், கீர்த்தனை பண்ணியிருக்கார். இங்க வந்து சிவாய நமவென்று சிந்தித்திருப்பாட்டு அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படின்னு அவையார் பாடியிருக்கார். ஸோ அந்த கருத்தை பிரதிபலிக்கிற மாதிரி இன்றைய
ஒரு இதுக்கு செஷனுக்கு ஊத்து வர மாதிரி இந்த ஒரு கீர்த்தனை பண்ணணும்னு தோணிட்டு சிவ சிவ சிவன்னு எப்போதும் சிந்திச்சு இருக்கிறவளுக்கு சித்தம் தெளிந்து, மனசு தெளிந்து, உள்ளம் தெளிந்து, புத்தி தெளிந்து சிவஞானம் சித்திக்கும். சிவம்னா மங்களமான தூய்மையான அந்த ஞானமானது சித்திக்கும். பேரறிவானது நமக்கு சித்திக்கும். இந்த பவபேனை அகலும். பூர்வ ஜென்மத்திலிருந்து கொண்டு வந்த அந்த பாவ புண்ணியங்கள்லாம் இருக்கே, அந்த பவசாகரமானது அகலவும் படு துயர் நீங்கும். அதனால விளையக்கூடிய துயரங்களை எல்லாம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கோமே, அதெல்லாம் நீங்கிறதுக்கும் அவனோட திருவடியினால வேற நல்ல மருந்தே கிடையாது அப்படின்னு அது பண்ணி சொல்றது. தருணத்துல நால்வர் போற்றிட துதித்திட்ட நாயகன். நால்வர் அப்படின்னு சொன்னா இங்க அப்பா சுந்தரர், மாணிக்க வாசகர், ஞான சம்பந்தர், இந்த 4 பேரும் போற்றி துதித்த அந்த சிவபெருமான் தென்னாடுடைய சிவன். அவன் 4க்கு ஆல்ரெடி அருளுரை தந்தவன். அந்த 4 பேருக்கும் ஆலமரத்தடியில் உட்கார்ந்து, யார் 4 பேர்? சனக்க, சனந்தன, சனாதன, சனத்குமார் என்ற 4 முனிவர்களுக்கும் ஆலமரத்தடியில் உட்கார்ந்து மௌனமாகவே அருளுரை தந்தவன். சின்முத்தையை காமிச்சு அவன் 4 வகை நெறிதனை அழித்து மகிழ்பவன். 4 விதமான நெறிமுறைன்னா நம்ம தர்ம அர்த்த காம மோட்சம் சொல்ல முடியும். அகம் பொருள் இன்பம் வீடு இந்த 4 நெறிகளையும் நமக்கு தந்து, நமக்கு வந்ததுனால அவன் மகிழ்கிறானான். அப்பேற்பட்டவன் அவன் யாருன்னா நால்மறை உரைவன். 4 மறைன்னு தான் இருக்கணும். அது ஆஷ பிரயோகமா 4 மறை, 4 மறைகள் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கோம். 4 மறை உரைவன். 4 ரிக்வேதோ சாம அதர்வ 4 வேதங்களிலும் அவன் முப்பொருளாக உழைந்திருக்கக்கூடியவன். யாருன்னா அந்த நமச்சிவாயன். ருத்ரத்தையும் அப்படிதான் தான் வேதத்துக்கு நடுவில் இருக்குன்னு சொல்லுவோம். அது 7வது 8வது அனுவாகத்தை நடுவு நமச்சிவாயன் வரதுல அந்த நமச்சிவாயன் சிவ சிவ சிவகன சிந்தித்து பார்க்க சித்தம் தெளிந்து சிவஞானம் சித்திக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பாடலோட இன்னைக்கு திருக்கைலாய சிறப்பை பற்றி நம்ம பார்க்க போறோம். திருவிளையாடல் புராணத்துல இது கைலாய சிறப்புன்னு சொன்னா பரவாயில்ல, அது எது திரு அப்படின்னு போட்டுருங்க. ஆனா இப்பெல்லாம் இந்த திருக்கு நம்ம அது ஸ்ரீ அப்படிங்கறதுடைய ஒரு தமிழாக்கம் தான் திரு அப்படின்னு பேரு. இப்ப அந்த திரு கூட இப்பெல்லாம் சொல்றது அவெல்லாம் அருள்மிகு அப்படின்னு போட்டுக்கிறான். பல கோவில்லாம் பார்த்தா இது அருள்மிகு சோன், அருள்மிகு நடராஜ பெருமான், அருள்மிகு சோமசுந்தர் இப்படிதான் போடுறாங்க. அதாவது அவகிட்ட அருள் ரொம்ப மிகுந்து இருக்கு அப்படின்ற மாதிரி எண்ணம் அவளுக்கு. இங்க சிவபெருமான் தென்னாடுடைய சிவனை போற்றி நம்ம சொல்றோம். அவன் எந்நாட்டவர்க்கும் இறைவன் அப்படிங்கறதுனால அவன் வடநாட்டுல கைலாய மலையில உழைந்தாலும் அவன் தென்னாட்டுல இருக்கக்கூடிய மதுரையம்பதியில தான் 64 திருவிளையாடல்கள் எல்லாம் பண்ணான். அந்த 64 திருவிளையாடல்களையும் பண்றதுக்கு முன்னாடி பூர்வீகத்தை பத்தி கொஞ்சம் சொல்லணுமோ இல்லையோ. இப்ப மெட்ராஸ்ல பிடிக்கட்டி ஓகோன்னு அப்படின்னு இருக்காங்க. இவருக்கெல்லாம் பூர்வீகம் என்ன சார் அப்படின்னு கேட்கிறா. அவளை இதான் தானே பாண்டிய நாடு அப்படின்னு அந்த காலத்து சொல்லிருப்பார். சோழ வடநாடு அப்படின்னு சொல்லியிருப்பார். இல்ல பல்லவர்கள் ஆட்சி செய்த இல்ல கேரள நாடு, அது சேர நாடு, சேரன் நாடு, அது கேரள நாடு, இப்படி இந்த நாட்டை சேர்ந்தவார்னா. இப்ப எல்லாம் நம்ம சொல்லுவாங்க நாங்கெல்லாம் தஞ்சாவூர்காரா சார், காவேரி தீர்த்தத்தை சாப்பிட்டவா அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. ஒரு சில பேர் நாங்க தாமிரபரணி தீர்த்தத்தையே ஊறி வளர்ந்தவா சார், நாங்கெல்லாம் திருநெல்வேலிக்காரன் அப்படின்னா. ஒருத்தர் நாங்க பாலாறு ஒரு காலத்துல ஓடின்றது அந்த பாலாறு, அந்த 2 கரையிலையும் வாழ்ந்தவர். ஒரு பெருமையோட சொல்லிக்கிற ஒரு ஆற்றை முன்னிலைப்படுத்தி அந்த ஆறு பாய்ந்து வளமாக இருந்த நாட்டை நமக்கு பூர்வீகமா சொல்றோம். இங்க சிவபெருமானுடைய பூர்வீகம் என்ன அப்படின்னா அவர் வீட்டில் இருக்கக்கூடிய எப்போதும் பர்மனண்டா இருக்கக்கூடிய இது திருக்கைலாய மலை. அந்த கைலாய மலையினுடைய சிறப்பை பற்றி சொல்லணும். அப்பேற்பட்ட சிறப்பு மிகுந்த அந்த பெருமானானவன் அதையெல்லாம் விட்டுட்டு மதுரைக்கு வந்தான்னு. ஏன், என்ன காரணம் மதுரைக்கு வந்ததுக்கு அப்படின்னு அந்த மதுரைக்கு அவனை கொண்டு வந்ததுக்கு யார் காரணம்னா மீனாட்சி அம்மை தான் காரணம். மீனாட்சி அம்மையை திருமணம் செய்து கொண்டதுனால ராஜாவாக மதுரையை ஆண்டார், பாண்டிய நாட்டை ஆண்டார். அந்த நாடு அவருக்கு பிடிச்சு போச்சு. ரொம்ப ஓஹோன்னு இருந்ததுன்னு இது வரைக்கும் அந்த பாட்டுல பார்த்தோம். 199 பாடல்கள் கலந்து வந்த போது அந்த பாண்டிய நாடு சோமசுந்தர கடவுளுடைய ஆட்சியின் போது எப்படி ஓஹோன்னு இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்பேற்பட்ட வளத்தோடு இருந்த அந்த பாண்டிய நாட்டை ஆண்ட சோமசுந்தரேஸ்வரர் அங்க பரமேஸ்வரனாக திருக்கைலாய மலையில் இருக்கும்போது அதுக்கே கூட சிறப்பு இருந்திருக்கும்.
அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, நம்ம மலையில நிகழக்கூடிய சில செயல்களை எல்லாம் அங்க வழிபடுறவா அதெல்லாம் அந்த மலையினுடைய ஒரு எப்படி விவரிச்சு சொல்றது அதனுடைய பெருமை அப்படிங்கறதெல்லாம் என்ன பண்றாருன்னா ஒரு 7 பாடல்களோ சொல்றாரு. ஏன்னா இவர் மெயினா எடுத்துன்றது பாண்டிய நாட்டை பத்தி தான். இருந்தாலும் இந்த பூர்வீகமான அந்த கைலாய மலையை பத்தி சொல்லணும், ஒரு ரெஃபர் பண்ணணும், நடுவுல அதனுடைய பெருமைன்னு இதுல ஒட்டணும்ன்றதுக்காக எடுத்துட்டு ஒரு 7 பாடல்களை சொல்றேன். 7ன்றது ஒரு பெரிய சரியா 7 கடல் 7 உலகம், அப்புறம் 7 சுரங்கள், இப்படி ஒண்ணு 7 7 7 நம்ம சொல்றாங்களே 7 மலை. அதுக்காக 7 பாடல்கள் இவர் எடுத்துட்டு அப்படி பண்ணியிருக்காரு தோன்றது. ரொம்ப அருமையான 7 பாடல்கள் இருக்கு. நம்ம ஒண்ணுன்னா பார்த்துட்டு வரலாம். வரங்கடந்து அருளக முது வானவர் முனிவோர் கரங்கடந்து அலை உவிழ்த்திட கருணை செய்த அவிச்சை உரங்கடந்து உரை உணர்வெல்லாம் கடந்து அருமறையின் சிறங்கடந்த அவன் இருப்பது திருக்கைலாயம். என்னது ஒண்ணு புரியுது நமக்கு, அவன் இருப்பது திருக்கைலாயம், அது வரைக்கும் புரியுது. மேல முதல் லைன்ல அமுது வானவர் முனிவர், அடுத்த அடியில கருணை, இதெல்லாம் புரியுது நமக்கு. மறை அப்படின்னா வேதம் அப்படின்னு தெரியுது. இது மொத்த கருத்துல அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னாக்க, வரங்களை எல்லாம் தந்து, வரங்கடந்துன்னா வரங்கள் தந்து அப்படின்னா வரங்கடந்து அப்படின்னா அப்படி சந்தினால அது மாறுறது. அப்படி வரங்களை எல்லாம் தந்து அருள வேண்டும், அப்பா நீ எங்களுக்கு வரலாம் தந்து நீ அருள் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இருக்காளா அப்படின்னா திருமால் முதலிய தேவர்கள். திருமாலையும் தேவர்கள் டிவைன் அப்படின்ற அர்த்தத்துல தேவர்கள். டிவைன்கிறது கூட தேவர்கள்ல இருந்து தான் வந்திருக்குமோன்னு தெரியல, இல்ல டிவினிட்டி டிவைன் அப்படின்னு. இங்க திருமால் முதலிய இந்த அம்பாளை பார்க்கறதுக்கு அபிராமி பட்டர் சொல்வார், ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன், அப்படி வரிசையா சொல்லிட்டே ஒரு அத்தனை பேரும் அவனுடைய திருவடியை பார்த்து வணங்கணும் அப்படின்னு சொல்லி நிக்கிறாளாம். இது அபிராமேந்தாதியில இது கடைசியில வரும். இந்த அபிராமேந்தாதி புக்ல அந்த பாடலை நான் இப்ப சொல்றேன் அதுல இந்த இடத்துல. அது இந்த பாடலுக்கு ஒத்து வர மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்னா, வரங்களை எல்லாம் நீ தந்து எங்களுக்கு அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கா. அப்பேற்பட்ட அந்த திருமால் முதலான தேவர்கள், அப்புறம் யாருக்கா முனிவர்கள் தான் இருக்கா. அந்த முனிவர்கள்லாம் என்ன பண்றா அப்படின்னாக்க கை தூக்கி கும்பிடலாம். நம்ம திருப்பதிக்கு போனோம்னா இந்த காட்சியை நம்ம பார்க்கலாம். நமக்கு முன்னாடி யாராவது உயரமா இருக்க வந்துட்டாங்கன்னா அந்த உள்ளுக்குள்ள சன்னதிக்குள்ள போகும்போது நாம எல்லாம் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் தான் போனோம். அப்படி என்ன அப்படின்னு நமக்கு முன்னாடி ஒருத்தர் உயரமா நின்றுட்டான்னு வச்சுக்கோங்க. அதுவும் கையை வேற தூக்கி மேல கும்பிட்டான் சாமிய அப்படின்னு சொன்னா நமக்கு பகவான் தெரியவே மாட்டார். அங்க போனா நமக்கு அவன் எத்தனை நேரம் கொடுப்பான ஒரு க்ஷணம் தான், ஒரு நிமிஷம் தான் நமக்கு தருவா. அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு பார்த்தா அதுக்குள்ள இவன் கையை தூக்கி போது அவன் கைதான் தெரியும், அவன் தலைதான் தெரியும். தோல்ல ஒரு மூட்டை வேற வச்சுருப்பான், ஒரு தோல்ல இன்னொரு தோல்ல ஒரு குழந்தைய வேற வச்சுருப்பான். இந்த காட்சி அநேகமா எல்லாருமே பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது பகவானே தெரிய மாட்டார். இவர் யாரெல்லாம் பார்க்கறதுக்கு வரா திருமால் வரார் அப்படின்னு சொன்னா, தேவர்கள் வரான்னு சொன்னா, முனிவர்கள் வர, இவ இத்தனை பேரும் கை தூக்கி கும்பிடுறாங்க. தலைக்கு மேல கைய குவித்து அவெல்லாம் கும்பிடுறாங்க. யார் யாருன்னு பார்க்கலாமா? அபிராமிதாஜர் சொல்றது என்னன்னா, ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் அமரதங்கோன் போதில் பிரமன் புராரி முராரி பொதிய முனி காதி பொறுபடை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே. எண்ணிலர் போற்றுவர் தையலையே இவர் சொன்ன மாதிரி அத்தனை பேர் அவளை போற்றி புகழ்ந்து பாடி துதிக்கிறார்கள். யாருலான்னா ஆதித்யன் அப்படின்னா சூரியன், அம்புலினா சந்திரன், அங்கி அப்படின்னு சொன்னாக்க அக்னிங்கிறத அங்கின்னு வாழ்த்துக்கிறார், அது நெருப்பு. குபேரன், குபேரன் அவன் எப்பவுமே பணத்துக்கு அதிபதி இல்லையா, அது வற்றாத என்னன்னைக்கு இருக்கணும்னு அவனை கும்பிடுறான். அதுக்கப்புறம் அமரர் தங்கோன், அமரர் தங்கோன்னா தேவர்களாம் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த இந்திரன். போது இல் பிரமன், போதுன்னா தாமரை, இல்லைன்னா வாசஸ்தலமாக கொண்ட, பிரமன்னா பிரம்மன், தாமரையில் அமர்ந்திருக்கக்கூடிய பிரம்மன். புராரி, புறஹரனாக இருக்கக்கூடிய சிவபெருமான். முராரி, முரன் என்ற ஆசுரனை அழித்த
மகாவிஷ்ணு, பொதிய மலையிலே இருந்து தவம் செய்யக்கூடிய அகஸ்திய மாமுனிவர், காதி பொறுப்படை கந்தன். காதி அப்படின்னு சொன்னா பெரிய போர்ல பொறுப்படை, அந்த எல்லா எதிரிகளோட மோதி எதிரிகளுடைய படைகளை எல்லாம் அழித்த கந்தன் அந்த முருகன் சேனாபதி அவன். அப்புறம் கணபதி, கணங்களுக்கெல்லாம் பதியாக இருந்து நம்முடைய கட்டங்களை எல்லாம் வரக்கூடிய எதிர்வினைகள் எல்லாம் நீக்கி அழிக்கக்கூடியவனா இருக்கிறவன். அதுக்கப்புறம் காமன் யாருன்னா இது மன்மதன். இத்தனை பேரும் என்ன பண்றான்னா சாதித்த புண்ணியர் என்கிற என்ன சாதிச்சான்னா அவளை வணங்கி அருளை பெற்றார்கள். அந்த அருளை பெறுவதிலே சாதனை புரிந்த புண்ணிய சீலர்கள்லாம் இவெல்லாம் எண்ணிலன்னா இவ நான் ஒரு கணக்குக்கு ஒரு 10 பேர் சொல்லிருக்கேனே தவிர இதுதான் நினைச்சுக்க வேண்டாம். இதை விட நிறைய பேர் இருக்கா, இன்னும் எத்தனையோ பேர் தான் இருக்கா. அப்படி எல்லோரும் தையலை போற்றுவடைய இந்த பெண்ணாகிய அழகுக்கு ஒருவரும் உபாத வள்ளியாக இருக்கக்கூடிய அந்த அம்பாளை எல்லாம் போற்றி வணங்குகிறார்கள். அப்படி வணங்கினோன்னா அவ என்ன பண்றான்னா அவ எல்லாருக்கும் இங்க சுவாமி சிவபெருமானவர் திருவருள் புரிகிறார். நிக்கிறவானா யாரு? பெரிய பெரிய ஆளுகள் ஒருத்தர், பெரிய பெரிய விதிஐபி இல்லையா? திருமால் என்ன, தேவர்கள் என்ன, முனிவர்கள் என்ன, எல்லாரும் தங்கள் கைகளை மேலே உயர்த்தி கும்பிட்டு அருள் பண்ண வேண்டும்னு கேட்கும் போது அவளுக்கெல்லாம் திருவருள் புரிந்து, இந்த திருவருளால என்ன முக்கியமா நடக்கிறதுன்னா அருள் ஒளியாக இருக்கக்கூடிய திருவருளுக்கு அந்த ஒளி அது அஞ்ஞானத்தை நீக்குகிறது. சாதாரண ஒரு ஒளி இருட்ட நீக்கும். இங்க அஜ்ஞான திமிராந்தஸ்யன்னு வருது இல்லையா தட்சிணாமூர்த்தி இதுல, அது என்ன? அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாகயா சக்ஷுர் உன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அது ஆதிசங்கரோடது இல்லையா அந்த ஸ்லோகம்? ஆமா. அது என்ன, அதுல என்ன சொல்லிருக்கு? குரு ஸ்தோத்திர அஜ்ஞானம் எனும் இருட்டு திமிரம். அதுதான் திமிரம்னா அந்த கண்ணை மூடுற அந்த கேட்ராக்டுக்கு சொல்றது தான் திமிரம்ங்கிறது. ஸோ அஜ்ஞானம்ங்கிற அந்த ஒரு கேட்ராக்ட் அதுதான் அந்த காரத்தை கொடுக்கறது, இருட்டை கொடுக்கறது நமக்கு. அந்த கண்ணுக்கு ஞானம் எனும் ஒரு மைத்தீட்டு குச்சி, ஞான அஞ்சன ஷலாக்கையா, ஞானம்ங்கிற ஒரு மருந்து குச்சியினால கண்ணை திறந்து விடுறார். சக்ஷுஹு உன்மீலிதம் ஏன, யாரால் இந்த கண்ணானது திறக்கப்பட்டதோ அப்பேற்பட்ட குருவுக்கு நமஸ்காரம். என்ன அருமையான ஒரு ஸ்லோகம் இல்ல? அப்பப்ப இந்த தமிழ்ல நம்ம பார்த்துன்னு வரும்போது அதுக்கு கரஸ்பாண்டிங்கா பிகாஸ் யூ ஹேவ் ஸ்டடிட் சான்ஸ்கிரிட் இன் டெப்த்ன்றதுனால இதுக்கு உள்ள கரஸ்பாண்டிங்கா என்ன இருக்குன்றத ஐ எம் வெரி மச் ஈகர் டு கெட் இட் shared by you with me. அதான், வேற ஒண்ணும் இல்ல. இந்த பாட்டுல கூட ஒரு ஸ்லோகம் வரப்போது, அதை நான் சொல்ல போறேன் என்னன்னு. இவர் அஞ்ஞானத்தினுடைய வலியெல்லாம் கடந்து, வலிமையெல்லாம் கடந்து ஞானம் பெறுவதற்கு அருள் கொடுக்கிறாராம். அவர் வாக்கு மனங்கள் அறிய வேதத்தின் உச்சியான உபநிஷத்துங்கள் சொல்ற இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராம். இவாளெல்லாம் மனசாலியோ வாக்கினாலேயோ எல்லாம் இவரை புரிஞ்சுன்ற முடியாது. அப்பாற்பட்டவராக இருக்கார். அப்பாற்பட்டவர் அப்படின்னு சொல்லும் போது மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத திருமூர்த்தின்னு பார்த்தோம்னா அப்பேற்பட்ட திருமூர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் இருக்காரு. அவர் இருக்கிற இடம் எதப்பான்னா அதுதான்ப்பா கைலாயம், திருக்கைலாயம். அதான் ஒரு பர்மனன்ட் ரெசிடென்ட். நம்ம கூட சில அப்ளிகேஷன் எல்லாம் பார்ப்போம். பர்மனன்ட் ரெசிடென்ஸ், டெம்பரரி ரெசிடென்ஸ், address to which communications are to be sent அப்படின்னு ஒன்று, அது டெம்பரரியா இருக்கும். ஆனா எப்போ இருக்கக்கூடிய ஹோம் டவுன் வேற இருக்கும், அங்க சொந்த வீடு எல்லாமே இருக்கும். நம்ம ரெண்டே மென்ஷன் பண்றோம் இல்லையா? இவருக்கு ஹோம் டவுன் கைலாசம், அவர் கேம்ப் மதுரை அம்பதி. இதுக்கு கரஸ்பாண்டிங்கா எனக்கு நான் கேட்டிருக்கேன், அது எங்க இருக்குன்னு தெரியாது. ஐ திங்க் யூ கேன் ஹெல்ப் மீ டு ஹவ் a reference about it. ஆதிசங்கர் பகவத் பாதால் அவருடைய ஏதோ ஒரு கிரந்தத்துல அவர் சொல்லியிருக்காரு என்னன்னா, நான் அப்பா உன்னை தரிசனம் பண்ணணுன்றதுக்காக நான் முன்னாடி நின்று இருக்கேன். எனக்கு உன் தரிசனம் கிடைக்க மாட்டேங்கிறது. இந்த முனிவர்கள் அவெல்லாம் என்ன பண்றாருனாக்க கையை தூக்கி நின்றுட்டு உன்னோட திருமுகத்துல காண முடியாதபடி அவெல்லாம் கையை மேல தூக்கி கும்பிட்டு உன்னை வழிபடுறா. இந்த தேவர்கள்லாம் என்ன பண்றா, அவெல்லாம் என்ன பண்றாருனாக்க அவளுடைய மகுடத்தோட திருவடியில சாஞ்சி அந்த கால்ல தலை பதியும்படியாக அவ வணங்குறா. இந்த ரெண்டு பேராலையும் எனக்கு உன்னுடைய முகமும் தெரியல, உன்னோட பாதமும் தெரியல.
எனக்கு என்ன இப்படிப்பட்ட ஒரு நிலம் வந்துட்டு, நீ கொஞ்சம் அதுக்கு சரி பண்ணி எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் அப்படிதான் நான் கேட்டிருக்கேன். அது எனக்கு ஸ்லோகம் சட்டன்னு ஞாபகத்துல இல்ல. சிவானந்த லகரியோ தெரியல, எனக்கு இது புதுசா இருக்கு. நானே அடுத்த இடத்துல வந்து அந்த எங்க தேடி பிடிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு தொடர் ஸ்லோகம் இருக்கு. அதாவது எனக்கு தரிசனம் கிடைக்க முடியாத அளவுக்கு இவாள்லாம் போய் சொன்னால ஆதித்யன் அம்பொலி அங்கே குபேரன் அமர்தங்கன்னு சொன்னால இத்தனை பேரும் போய் நின்று அவ பாதத்துல வழிபட்டான்னு சொன்னா நாம எங்க அவ பாதத்தை பார்க்க முடியும் இல்லையா? சில சமயத்தை சொல்லுவாங்க, சில திருப்பதி மாதிரி சில கோவில்ல பெரிய விஐபி இந்த ஒரு நாள் முழுக்க உள்ள அத்தனை சேவைக்கும் பணத்தை கட்டி வாங்கிடுவாங்க. வாங்கிட்டா அன்னைக்கு வந்து க்ளோஸ் ஃபார் அதர்ஸ், வெளியில இருக்கவெல்லாம் நின்றுட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த பொட்டி பொட்டியா இருக்கு, அங்க இருக்கவாளும் அங்கேயா இருக்க வேண்டியதுதான். ஒரு நாள் 1.5 நாள் 2 நாள் கூட ஆகும் நமக்கு தரிசனம் கிடைக்கிறதுக்கு. நம்ம 300 ரூபா டிக்கெட்டு அப்படி இப்படிலாம் எது வாங்கி 10,000 ரூபாய் டிக்கெட் வாங்கி போனாலும் அந்த விஐபிக்கு தான் அந்த அன்னைக்கு நம்மளுக்கு அப்புறம் அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள நம்ம மாத்திக்க வேண்டியதுதான். இப்படி நடக்கிறதுன்னு சொல்லல. அந்த மாதிரி இந்த மாதிரி விவிஐபி எல்லாம் வந்து உங்க காலில் விழுது உங்க திருமுகத்தை பார்க்கறதுக்காக கை கூப்பி நின்னாங்க. நான் எப்பப்பா உன்னுடைய பாதத்தையும் உன்னுடைய திருமுகத்தையும் பார்க்கறதுன்ற அந்த ஒரு ஸ்லோகம் இருக்கு. அது நம்ம வந்து பார்க்கலாம். இது ரொம்ப அழகான ஒரு பாடலா இருக்கு. யாரெல்லாம் வந்து அவருடைய கருணைக்காக காத்துட்டு இருக்கா அப்படின்றது. அப்பேற்பட்ட மகிமை பொருந்திய திருக்கைலாய மலை முதுவானவர் அப்படின்னு சொன்னாக்க, முதுமையானவர்னா மூத்தவர்னு எடுத்துக்கணும். எல்லாத்துக்கும் மூத்தவர் யாரு அப்படின்னு சொன்னாக்க விஷ்ணுவை தான் எடுத்துக்கிறார். மகாவிஷ்ணுவை தான், ஸ்ரீமன் நாராயணன் தான் எல்லாருக்கும் ஆதி பரம்பொருளாக. அதே வந்து சிவமா பாக்குற, சிவம்னா மங்களம், அதாவது சிவமா பாக்குறவர். அவரால் உற்பத்தி செய்யப்பட்டவர் தான் பிரம்மா. இப்ப வந்து இந்த 3 பேர்ல வந்து கடவுளுடைய ஸ்தானத்துல இருக்கக்கூடியவா 2 பேர் தான், சிவனும் விஷ்ணுவும் தான். பிரம்மா வந்து அடுத்த ஸ்டேஜ் தான் வர்றார். அவருக்கு இன்னும் அந்த ஸ்டேஜ் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறேன். முதுவானவர் எல்லாருக்கும் மூத்தவராக இருக்கக்கூடிய வான் உரை தெய்வமாக இருக்கக்கூடிய திருமால் போன்ற தேவர்கள். முகிழ்த்திட அப்படின்னா அவெல்லாம் வணங்கிட, கைகளை எல்லாம் தூக்கி வணங்குகிறார்கள். அப்படி ஒரு ஆனந்த பெருவெள்ளத்துல மூழ்கி தன்னையே மறந்து தொழுது கொண்டிருக்கிறார்கள். எதுக்காக? அவிச்சை உரம், அஜ்ஞானம் அப்படிங்கிற உரம்னா வலிமைன்னு அர்த்தம். உரம் பாய்ந்த உடம்புன்னா உடம்பு வந்து ஒரு வலிமை பொருந்தியதாக இருக்கு. அப்படி சரீரத்தை அப்படி வளர்த்துக்கலாம். பார்த்தானே உரம் பாய்ந்த உடல் அப்படி சும்மா அப்படி வந்து நின்னால எதிராளி பயந்து ஓடி போயிடுவான். அந்த மாதிரி பாலியா இங்க வந்து அவிச்சை உரம்னாக்க இச்சை உரம் அப்படின்னு பிரிச்சுக்கணும். அந்த பேராசை என்று சொல்லக்கூடிய அஜ்ஞானம் அதனுடைய வலிமை. உரை உணர்வு அப்படின்னா, உரைன்னா பொருள் உரைத்தல். இதுக்கு உரைத்தல்னு சொல்லுதல் அர்த்தம். உரை அப்படின்னா கருத்துன்னு அர்த்தம். அது உட்பொருள் அப்படின்னு அர்த்தம். மறையின் உரை பொருள்னா வேதங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆழ்ந்து இருக்கக்கூடிய பொருள்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சிரம் அப்படின்னு ஒரு வார்த்தை, சிரம் கடந்து அப்படின்னாக்க அந்த உச்சின்னு அர்த்தம். ரொம்ப உயரமான இடம், எல்லாத்தையும் தாண்டி ஈவன் வேதத்தினுடைய உச்சியாக இருக்கக்கூடிய எண்டாக இருக்கக்கூடிய வேதாந்தம் என்று சொல்லக்கூடிய உபநிஷத்துக்கள்லாம் இருக்க, இதையெல்லாம் கடந்தவனாக அந்த சிவபெருமான் இருக்கான். அவன் எழுந்தருள் இருக்கக்கூடிய இடமானது திருக்கைலாய மலை அப்படின்னு இந்த முதல் பாட்டுல நமக்கு சொல்றார் பரஞ்சோதி முனிவர். இத பதம் பதமா பார்த்து விடலாம். இப்ப நம்ம முதுவானவர் முனிவர், பெரிய தேவர்களும் முனிவர்களும் வரங்கள் தந்து அருள் என, வரங்கடந்தருள் அப்படின்னு வருது இல்லையா, அந்த வரங்கடந்தருள் என முதுவானவர், எங்களுக்கெல்லாம் நீ வரத்தை தந்து அருள வேண்டும், நல்ல வரங்களை எல்லாம் எங்களுக்கு நீ கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கரங்கள் தம் தலை முகிழ்ந்திட. 2வது நல்ல கரங்கடந்தலை முகிழ்ந்திட அப்படி இருக்கு இல்லையா, அது எப்படி படிக்கணும்னா கரங்கள் கரங்கடம் அந்த கரங்கள் தம் தலை முகிழ்ந்திட, கைகளை எல்லாம் தன் தலைக்கு மேல கூப்பி வேண்டி நிற்கிறாளாம். பா நீதான் அப்படின்னு சொல்லி கையை தூக்கிட்டான்னு அர்த்தம். இப்ப சண்டை போடுற இடத்த கூட எதிராளி வந்து 2 கையும் தூக்கிட்டான்னு அர்த்தம். நான் சரணாகதி அடைஞ்சுட்டேன், என்ன நீ ஒன்னும் தாக்காத அப்படின்னு சொல்ற. பகவான்கிட்ட போய் 2 கையும் கூப்பி தலைக்கு மேல தூக்கிட்டோன்னு அர்த்தம். உன்னை தவிர வேற கதி எதுவும் கிடையாதுப்பா, நீதான் என்னை காப்பாத்தணும்,
நீதான் அருள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கைகளை எல்லாம் தங்கள் தலைக்கு மேலே கூப்பி வேண்டி நிற்க கருணை செய்து அவர்களுக்கு எல்லாம் என்ன பண்றாருன்னா அருள் புரியாரு. ரொம்ப மனசு இறக்க முடியும் இல்லையா, ஆசு தோஷி இல்லையா அவர் பரமேஸ்வரன். ரொம்ப கருணை மிக்கவர். பார்க்கறதுக்கு தான் ரொம்ப கொடூரமானவராகவும் அவரை சித்தரிக்கிறார். எப்படின்னா அவர் அழிப்பவர், கோபக்காரர், ருத்ரன், இப்படி எல்லாம் அவரை பத்தி சொல்றா. ஆனா உண்மையில அவர் அப்படி கிடையவே கிடையாது. அவர் இதெல்லாம் இருக்கா நினைச்சுக்க வேண்டாம். ரொம்ப எளியவன், ரொம்ப இனிமையானவன். அன்பர்கள் அழைச்சிட்டான்னா உடனே ஓடி போயிடுவான். அவன் காத்துலாம் டெஸ்ட் எல்லாம் பண்ண மாட்டாராம். பரமேஸ்வரன் யாரையுமே டெஸ்ட் எல்லாம் பண்ணது கிடையாது. தன்னை நம்பி ஒருத்தன் வந்துட்டான்னா அவனை நம்பி அவனுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு விடுவார். அப்படி எல்லாருக்கும் கருணை செய்து தன்னை வணங்கக்கூடிய தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் அவர்கள் கேட்டபடியே அவனுக்கு திருவருளை செய்து இச்சை உரம் கடந்து, இச்சைன ஒரு பேராசியினால் ஏற்படக்கூடிய உரம் கடந்துன அதனால ஏற்பட்ட ஒரு பலம். அந்த பலம் தேவையில்லாத பலம். அந்த பலத்தை அழிக்கிறது, அந்த உரத்தை அழிக்கிறது. ஏன்னா அஜானத்தினால் இருக்கக்கூடிய ஒரு அஜானத்தை இருள் நம்ம சொல்றோம். இங்க அஜானம்ன்றத இவர் எப்படி எடுத்துக்கிறாருன்னா தேவையில்லாத ஒரு வலிமை அப்படின்னு எடுத்துக்கிறார். அந்த வலிய பாசங்கள் இச்சைன்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா ஆசை, பேராசை, எல்லாத்துக்கும் இச்சை. அந்த இச்சையை அந்த பாசங்களை எல்லாம் நீக்கி உரை உணர்ந்து எல்லாம் கடந்து, உரை உணர்ந்தன வாக்கு மனங்கள் எல்லாவற்றையும் கடந்து, உரை உணர்வு, உரைகளினாலே அதனுடைய பொருள்களை எல்லாம் உணர்ந்து உணர்வு எல்லாம் கடந்து அதனால ஏற்படக்கூடிய பாசங்களினால் ஏற்படக்கூடிய அத்தனை ஒரு பந்தங்களையும் நீக்கி என்ன பண்ணா வாக்கு மனங்கள் எல்லாவற்றையும் கடந்து என்ன பண்ண அப்ப அருமறையும் சிரம் கடந்தவன். இவன் எல்லாருக்கும் நம்முடைய வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாதவன் இல்லையா. அவன் எட்டாதவன் இருக்கானே, அவனுடைய இடத்தை போய் பார்க்கணும். என்ன அரிய வேதங்களுடைய முடிவை கடந்த அரிய வேதங்களுடைய முடிவுன்னு சொல்றது உபனிஷத்தங்கள் அப்படின்னு சொல்லுவார். அந்த உபநிஷத்தங்கள் என்ன சொல்றதோ அந்த பரம்பொருளுக்கு அந்த உபநிஷத்தங்களால கூட அந்த பரம்பொருளை இப்படிதான் நிர்ணயிச்சு சொல்ல முடியாது. இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுமே தவிர இப்படித்தான் வரையறுத்து சொல்லாது. ஏன்னா அதையும் கடந்தவன், அவைகளுடைய உரைகளுக்கும் அப்பாற்பட்டவனாக இருக்கக்கூடியவன், வேதத்தின் முடிவான வேதாந்தமான உபநிஷதங்களையும் கடந்தவன். அப்பேற்பட்டவன் இருப்பது எங்க அப்படின்னு கேட்டா அவன் இருக்கும் இடம், அவன் வீற்றிருப்பது திருக்கைலாயம் ஆகும், அந்த கைலாச மலையாகும் அப்படின்றார். சரி, அந்த கைலாச மலை எப்படிப்பட்டது அப்படின்னு அதை பத்தி கொஞ்சம் சொல்லணும் இல்லையா. ஏன் அவர் அங்க இருக்கார், அவர் அங்க இருக்கிறதுல ஏதாவது விசேஷம் இருக்கா, அந்த இடத்துக்கு ஏதாவது விசேஷம் இருக்கா அப்படின்னா இருக்கே அப்படின்னா அது என்ன, புரந்தராதி வானவர் பதம் போது உரை புத்தேள் மறந்த வான் பதன் சக்கர படையுடை பகவன் வரந்தவாது வாழ் பதமெல்லாம் நிலைகட மறுநாள் உறந்தவாது நின்று ஊழிதோர் ஓங்கும் அவ்வோங்கள். புரந்தர ஆதி வானவர் பதம் போது உரை புத்தேள் மறந்த வான் பதம் சக்கர படையுடை பகவன் வரந்தவாது வாழ் பதமெல்லாம் நிலைகட ஒரு நாள் உறந்தவாது நின்று ஊழிதோறும் ஓங்கும் அவ்வோங்கள். இதுல ஒரு பொதுவாக இதுல என்ன கருத்து அப்படின்னாக்க ஊழிக்காலம்னு ஒண்ணு உண்டு இல்லையா. இந்த 4 யுகங்கள் முடிஞ்ச உடனே ஒரு பிரளயம் அப்படின்னு ஒண்ணு வரும், அதான் ஊழின்னு சொல்றோம். இந்த பிரளய காலத்துல எல்லாமே அழிந்து போயிடுமா. அப்போ இந்த 14 உலகங்களும் இருக்காது, சத்தியலோகமே இருக்காதுன்னு சொன்னா பிரம்மாவும் இருக்க மாட்டான்னு அர்த்தம். அப்ப யார் இருப்பான்னா பால்கடல்ல பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய அந்த பெருமாள் மாத்திரம்தான் இருப்பார். ஆனா அதே சமயத்துல பரமேஸ்வரன் இருப்பார். எப்படி இருப்பார்னா அந்த ஊழிக்கு அவர் தான் காரணம். அந்த ஊழியினுடைய தாக்கத்தினால அத்தனை உலகங்களும் அழிந்து அத்தனை உயிர்களும் போய் எம்பெருமானுடைய மனதுக்குள்ளே அவங்களுடைய உதரத்துக்குள்ள அடங்கியிருக்கும் போது அந்த சமயத்துல நடனம் வரும், ஊழி நடனம் அப்படின்னு கூட சொல்லுவார். அந்த பெரு நடனம், அந்த பெரும் நடனத்தை ஆடக்கூடிய சிவபெருமான் எப்போதும் நிலைத்திருப்பாராம்.
அதனால அவருக்கு அழிவே கிடையாது. அவர் வந்து முக்காலும் அழிவில்லாத அவன் முக்கண்ணன் அப்படின்னு சொல்றது வழக்கம். அதை பற்றிதான் இவர் சொல்றார். இந்திரன் முதலான தேவர்களின் உலகம், அது என்னது? வானுலகம், சொர்க்கம். இந்திரன் முதலான தேவர்கள்லாம் எங்க இருக்காங்க? நிறைய உலகங்கள்லாம் சொல்ல, யக்ஷக்கிண்ணறங்கள்லாம் இருக்கிறது. கோலோகம்னு ஒண்ணு இருக்கு. பூ புவா சுவகான்னு ஒரு பூமி வந்து பூலோகம். புவகாங்கிறது வந்து பித்திருக்கோடைய லோகம்னு சில பேர் சொல்ற. சுவகான்றது வந்து சொர்க்கம் முடிக்கிறா. அதுக்கு மேல ஒரு 3 நாள் இருக்கு. அதுக்கப்புறம் சத்தியம், இது பிரம்மாவுடைய உலகம். இது இத்தனை உலகம் இருக்கு இல்லையா? மேல இந்திரன் முதலான தேவர்கள், ஏன்னா பிரம்மாவும் தேவர்களுக்கு மூத்தவராக எடுத்துக்கலாம். அப்படி எல்லா தேவர்களும் இருக்கக்கூடிய அந்த உலகங்கள் உந்தி தாமரை மலர் இருக்கும் பிரம்மனுடைய பரந்த உயர்ந்த சத்தியலோகம். அந்த சத்தியலோகம் அவர் ஒருத்தர் தான் இருக்கா. கூட சரஸ்வதி இருக்கா. சரஸ்வதியும் அவருடைய நாவிலே வந்து மறை வடிவாக இருக்கார். வேதங்களாக அவருடைய நாவிலேயே வருகிறார். அவர் ஒரு பெரிய தாமரை சகசிர இதழ்கள் இருக்கக்கூடிய ஒரு தாமரையில உட்கார்ந்து இருக்கார். அவர் மறை ஓதுகிறார், உலகத்தை படைக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். அவருடைய உலகம் சத்தியலோகம் இருக்கு. அதுவும் ரொம்ப பரந்த உலகமா. ஏன்னா நிறைய பேர் புண்ணியசாலிகளா இருக்காங்க. இந்த 7 உலகத்தையும் கருத்து அவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கவா இருந்தா அவ போய் சத்தியலோகத்துல பிரம்மலோகத்துல கொஞ்ச நாள் இருப்பாள். இருந்துட்டு அப்புறம் அதுக்கு என்னென்ன தீர்ந்து போகணும், புண்ணியங்கள்லாம் தீர்ந்து போகணும்னு எங்க போகணுமோ அந்த இடத்துக்கு விதிச்ச இடத்துக்கு அவ போயிடுவா. அவர் யாரு? அந்த ஊருக்கு தலைவர் யாருன்னா அந்த பிரம்மா நான்முகன். அந்த நான்முகன் எப்படி இருக்காருன்னா தாமரை மலர் மேல உட்கார்ந்துருக்காரு. அது என்ன தாமரை? உந்தி தாமரை. அதாவது எம்பெருமானான திருமாலுடைய நாபியிலிருந்து தோன்றிய அந்த தாமரை மகள்ல நடுவில் உட்கார்ந்துட்டு அவர் வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார். தப அப்படின்னு சொன்னா தபஸ் பண்ணிட்டே இருக்கார். அதனால வந்து அறிவினால ஞானத்தினால வேதங்களை எல்லாம் உணர்ந்து உபனிஷத்துகளை எல்லாம் உணர்ந்து படைப்பு தொழிலையும் ஏற்றுக்கொண்டு அவர் சத்தியலோகத்துல இருந்து இருக்கார். அதுக்கு அப்புறம் சக்கரப்படையுடைய திருமால். சக்கரப்படைன்னு என்ன அப்படின்னாக்கா சுதர்சன சக்கரம். அதுதான் அவருக்கு ஆயுதம். அதை வச்சுதானே எல்லா இடத்துலயும் சிசுபால வதம் தலையை விட்டினார் அப்படிங்கிறது. ஜெயதர்தன் அவனை சாகடிக்கிறதுக்கு அந்த சுதர்சன சக்கரத்தை தான் வச்சு சூரியனையே மறைச்சார் அப்படின்னு ஒரு பாக்குறோம். அப்புறம் வந்து சாதாரண உடைஞ்சு போன தேனுடைய சக்கரத்தையே கையில எடுத்துட்டு பீஷ்மரை தாக்கிறதுக்காக இறங்கி ஓடினாருன்னு அர்ஜுனனை காப்பாற்றுறதுக்காக பண்ண. அப்போ அவருடைய படை மெயினா என்னன்னா அவர் எங்கேயுமே கதையால் அடிச்சோ அம்பு போட்டு இதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அப்படி நினைச்சாருன்னா அந்த சுதர்சன சக்கரம் அவர் கைக்கு வந்துடும், வலது கைக்கு. அவர் யாரை பார்த்து விடுறாரோ அவ்வளவுதான். ஓம் தத் சத்து முடிஞ்சு போயிட்டு கதை, அவ்வளவுதான். அப்படி அதை வந்து தன்னுடைய படையாக தன்னுடைய ஆயுதமாகவும் தனக்கு படையாகவும் வைத்துக் கொண்டு டிஃபென்ஸ் சர்வீஸ் யாருன்னா சுதர்சன சக்கரம் தான். இப்ப கூட ரீசெண்டா ஏதாவது ஒரு இன்னும் சக்கரான்னு பேர் வச்சு ஒரு ஆயுதத்துக்கு ஒரு நாடு அத இன்னொரு நாட்டுக்கு கொடுத்த போது அந்த நாட்டுல இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணா அதுக்கு சுதர்ஷன் பேர் வச்சாங்க. அப்படி அது ஒரு கதை, ஒரு விற்த்தாந்தம் நடக்கிறது. அப்படி திருமாலுடைய மேன்மை கெடாது இருக்கக்கூடிய பரமபதம். எல்லாரும் எங்க போகணும்னு ஆசைப்படுவா அப்படின்னா ஒண்ணு வைகுண்டத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவா. சில பேர் வந்து சிவலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவா. சில பேர் சிவலோகத்துக்கு போனா பயப்படுவாங்க. ஆதிசங்கரோட அம்மாவே படுத்த படுக்கையா இருந்த போது நீ கடைசி காலத்தை என்ன நினை நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு போன மாதிரி அம்மா நினைச்சா அவர் வந்துட்டார். வந்தோட ஆசுவாசப்படுத்தி கேட்கலாம், உனக்கு எங்கம்மா போகணும், உனக்கு சிவலோகத்துக்கு போகணுமா வைகுண்டத்துக்கு போகணுமான்னு கேட்கறேன். அப்படி ஒரு கதை இருக்கு. அம்மா வந்து நீ அதை காட்டி அதுக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது, அது எப்படி இருக்கும்னு சொன்னேன்னா நான் எது பண்ணணும்னு சொல்றேன். அம்மாவுக்கு ஒரு சாய்ஸ், சிவலோகம் எப்படி இருக்கும்னு காமிச்சார். அங்க கணங்கள்லாம் ஆடுறது, சிவபெருமான் ருத்ர தாண்டவம் பண்றது, இந்த முனிவர்கள்லாம் ஜடாமுடியோட நிக்கிறதெல்லாம் பார்த்து அம்மா பயன்பட்டு அப்பப்பா இது வேண்டாம்ப்பான்ட்டாலாம். அடுத்தது காமிச்சால வைகுண்டம். அந்த வைகுண்டத்துல வந்து முனிவர்கள்லாம் இருக்கா, தேவர்கள்லாம் இருக்கா. பார்க்கடல் இல்லை, இது வைகுண்டம். பார்க்கடல் அவர் மொத்தம் தான் இருப்பா லட்சுமி தேவியோட. வைகுண்டத்தால் தான் வந்து 7 வாசல் கடந்து போனோம். ஜனகாதி முனிவர்கள்லாம் போய் பார்த்து அந்த கதையெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லையா. அந்த வைகுண்டத்தில் எத்தனை பேர் போனாலும் அவர் நித்திய சூரிகளாக அங்கே இருப்பார்கள். வைஷ்ணவ சித்தாந்தத்துல கூட நம்ம வந்து சரணாகத்தின்னு அடைஞ்சிட்டோம்னா அப்படி அந்த மாதிரி பக்தர்களை எல்லாம் தன்னுடைய நிழலின் கீழே அந்த பெருமானானவன் வைத்துக் கொள்வான் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த இடம். இவர் என்ன சொல்றாருன்னா இந்த சத்தியலோகம், வானுலகம், அப்புறம் வந்து இது இந்த சாதாரண பழைய மாற்றங்க ஒரு 4 யுகத்துக்கு ஒரு தடவை. இது எத்தனையோ யுகம் சேர்ந்ததுதான் ஒரு பெரிய பழையம்னு சொல்றா.
இந்த ஒரு நாலு யுகம் முடியும் போதும் ஏற்படக்கூடிய அந்த பிரளயத்துல வந்து இதெல்லாம் அழியாத இருக்குமா. இந்திரனோட சொர்க்கலோகம், சத்தியலோகம், அப்புறம் எம்பெருமானுடைய பார்க்கடல், வைகுண்டம், இதெல்லாம் என்னைக்கும் இந்த பரமபதங்கள்லாம் அது வந்து கிடவே கிடாதான். நிலைகிட வருகின்ற போர் பேர்மூழி காலத்துல, அது பேர்மூழின்னா பெரிய பிரளயம் வரும்போது அதெல்லாம் தன்னுடைய வலிமையெல்லாம் கெடாது, அதெல்லாம் பத்திரமா இருக்குமா. அது வந்து காலந்தோறும் வளரும். எப்படி வளரும்னா அதுக்கெல்லாம் அழிவு வந்தாலுமே இந்த திருக்கைலாய மலைக்கு அழிவு வராதான். அது வந்து வலிமை கெடாத எல்லாத்தையும் எதிர்நோக்கி இருக்குமா. ஏன்னா அந்த ஊழிக்கு காரணமே இந்த பெருமான் தான் அப்படிங்கிறதுனால எம்பெருமானுடைய திருக்கைலாய மலை மாத்திரம் எப்ப எப்படி இருக்கும்னா எந்த பிரளயத்திலையும் அழியாத அது என்னைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பாட்டுல சொல்லு. அதாவது எந்த ஒரு கதைக்குமே அதுக்கு நாயகனாக இருக்கிறவனை பத்தி பெருமையா சொல்றதுதான் அந்த காவியத்தினுடைய ஒரு எப்பவுமே அதுல உள்ள அடக்கம் அப்படித்தான் இருக்கும். அப்படி வந்து ராமாயணத்தை சொல்லும் போது மகாவிஷ்ணு பத்தி தான் சொல்லணும். பாகவதத்தை பத்தி சொல்லும் போது பெருமாளை பத்தி தான் சொல்லணும். சிவபுராணம் சொல்லும் போது சிவனை பத்தி தான் வசதி சொல்லணும். அப்புறம் கந்த புராணம் சொல்லும் போது கந்தனை பத்தி தான் சொல்லணும். இதுதான் ஆதிசங்கரர் கூட நிறைய கிரந்தங்கள் எழுதிருக்கெல்லாம் பார்த்தா எந்த சுவாமியை பத்தி பாடுறாரோ அவரை பத்தி ரொம்ப ஓஹோன்னு எழுதி மற்றவாழ்லாம் கூட உங்ககிட்ட வாசல்ல கியூல நிக்கிறாப்பா உன்னோட தரிசனத்துக்காகவும் உன்னோட அருளை பெறதுக்காகவும் அப்படின்னு தான் சொல்வார். இதுல சில பதங்களுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டாக்கா புரந்தரன் அப்படின்னா இந்திரன் அர்த்தம். சம்ஸ்கிருத வார்த்தை தான் அந்த புரந்தரன்கள் சம்ஸ்கிருத வார்த்தை தான். அது அப்படியே யூஸ் பண்ணிருக்க. அந்த காலத்துல தமிழ்ல சம்ஸ்கிருதமும் கலந்து இருந்திருக்கு. அது ஒரு காலம். பதம் அப்படின்னா இடம்னு அர்த்தம். இறைவனுடைய பதம் அது என்ன, உன்னுடைய பதத்தை எனக்கு தருவாய், நற்பதம் தந்தனுக்கு அருள் புரிவாய்ங்கிற போது அந்த நற்பதம்ங்கிறது அவருடைய இடம், அவருடைய உலகம், தேவருடைய உலகம், இல்லைன்னா சத்தியலோகம், இல்லைன்னா வைகுண்டம், இப்படி எடுத்துக்கலாம். நம்ம போது அப்படின்னாக்கா தாமரைன்னு அர்த்தம். போதில் பிரமன் அப்படின்னா தாமரையை வாசஸ்தலமாக கொண்ட பிரம்மா அப்படின்னு அர்த்தம். போது அப்படின்னா தாமரை மலர். புத்தேல் அப்படின்னாக்க அதுல வீட்டு இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கு புத்தேல். தாமரை மலர்ல இருக்கக்கூடிய தேன் போல அங்க புதிய தேன் போல அங்க இருந்து கொண்டு வேதத்தை சொல்லக்கூடியவன் யாரு, அந்த பிரம்மா. அது பிரம்மன் அப்படின்னு அர்த்தம். வான்பதம், வான்பதம்னா வானவர்கள் இடம், வானவர்கள் வசிக்கக்கூடிய இடம். இது வந்து உயர்ந்த சத்தியலோகம்னு சொல்லலாம், சொர்க்கலோகம்னு ஏற்கனவே சொல்லிட்டதுனால. ஏன்னா புரந்தரன் பதம் சொல்லும்போது இந்திரனுடைய உலகம் சொல்லிட்டதுனால இங்க பிரமன் வாத்பதம் சொல்லியிருக்காரு. அதான் பிரம்மன் இருக்கக்கூடிய உயர்ந்த சத்தியலோகம். அப்புறம் பகவன் அப்படின்னா தலைவன் அர்த்தம். பகவன் ஆதி பகவன், அகர முதல் எழுத்தல்லாம ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆதி பகவான் ஆரம்ப காலத்துல இருந்த அந்த பகவான் இருக்கானே, அந்த பகவான் அவன் தான் யாரு, முழு முதற் கடவுளாக இருந்தவன் யாருன்னு சக்கரப்படையுடைய பகவான் அப்படின்னு இவர் சொல்ற. அதனால இதுல இருந்து தெரியுதுல மகாவிஷ்ணு தான் முதல்ல இருந்தார். அவர் தான் எப்போதும் இருந்த மூத்த தலைவன் அவர் தான். வரந்தவாது அப்படின்னாக்க மேன்மை கெடாது, வரந்தவாதுன்னா கெடாது. வரன்னா வளமை, பெருமை. இந்த பெருமையானது கெடா வண்ணமாக பதம், அந்த பரம பதமானது, அந்த வைகுண்டமானது, அந்த சிவபெருமானுடைய திருக்கைலாயமானது, அதெல்லாம் வரும் நாள். இதுல இருந்து ஊழிக்காலம் வரும்போது, பிரளயம் வரும்போது உரம் தவாதுன்னா அங்க வரம் தவாதுன்னா மேன்மை கெடாதுன்னா, இங்க உரம் தவாதுன்னா வலிமை கெடாது. அதனுடைய வலிமையானது, அதனுடைய ஆற்றலானது, அதனுடைய பலமானது சற்றும் குறையாமல் அது எப்போதும் இருக்கும்னா எப்ப இருக்கும், ஒழிதோறும். பிரளயம் வந்த காலத்துல கூட அது எப்போதும் இருக்கும், அது அழிவில்லாத இருக்கும். இப்பேற்பட்ட பெருமையுடைய திருக்கைலாய மலையில எம்பெருமானவன் பரமேஸ்வரன் சோமசுந்தர் பெருமானவன் சோமசேகர பாண்டியன் அவர் வந்து இங்க மீனாட்சி அம்மை மதுரையில அங்க கைலாயத்துல வந்து பார்வதி அம்மையோட கூடி அங்கே வந்து திருநடனம் புரியுது. எல்லா இடத்துலயும் நடனம் புரிகிறார், 5 சபையில நடனம் புரிகிறார். ஆனா எங்கேயுமே நிறுத்தாத எப்போதும் நடனம் புரியக்கூடிய இடம் என்ன, ஒண்ணு தில்லை, இன்னொன்னு வந்து கைலாயம். இந்த கைலாயத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு பெருமை. அங்க வானவர்கள், தானவர்கள், முனிவர்கள் எல்லாரும் அவர் வந்து அவருடைய நடனத்தை பார்த்து கழிச்சு சந்தோஷமா இருக்கக்கூடிய இடம் திருக்கைலாய மலை.
பக்தர்கள் எல்லாம் அவருடைய நடனத்தை பார்த்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடம் 5 சபைகளால இருக்கக்கூடியது. அதுல ரொம்ப முக்கியமானதாக இருக்கக்கூடிய தில்லையம்பதி அப்படின்னு சொல்லி இதுல இந்த பாடல்ல சொல்றார். இந்த பாடலுடைய விரிவான பத உரையை நம்ம அடுத்த செக்ஷன்ல நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் நமக்கு பகவான் எல்லா விதமான அருளையும் செய்து மேலும் தொடர்வதற்கு அருள்வானாக என்று வேண்டி ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நம.